ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன சிம்பிள் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃப்ளை ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் சிம்பிள் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ளார் வந்து மேலே இருக்குது, எனக்கு சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு ஃப்ளார் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்டெம் இருக்குது, கீழே லீஃப் வந்து தொங்குற மாதிரி இருக்குது. ஒன்று கிளையிலேருந்து உடஞ்சி தொங்குற மாதிரியும் 2 லீஃப் இங்கே இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த குட்டி குட்டி பெட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாரில் அதை வந்து சென்டரில் டிவைட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ளையில் வந்து 2 மெத்தட் அப்ளை பண்ணியிருப்போம். ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபில் பண்ணுவோம், இன்னொன்று கிராஸ்ல எடுத்து அப்புறம் வெர்டிக்கல் லைன்ல ஃபில் பண்ணுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றேன். நீங்க எந்த மெத்தட் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெட்டல் பார்ட்டை முடிச்சிருவோம். இப்போ நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இங்க இருந்து எடுத்து இங்க ஒரு சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக் ஸ்டிச்சு, அப்படியே லெஃப்ட்ல சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, ரைட்ல சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக் ஸ்டிச்சு, அடுத்து ஒரு செயின் ஸ்டிச்சு, அப்படியே சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, பிசிறு இல்லாம பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பெட்டல் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான ஃப்ளை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது குட்டி ஷேப் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் பெருசாக ஃப்ளை அப்ளை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஷேப்போட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது, லீஃபோட ஃபினிஷிங். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து வந்துட்டு இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு லீஃபுக்கும் தனித்தனியாக அவுட்லைன் கொடுக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி பெட்டல் இருக்கு. பட் இந்த குட்டி பெட்டல் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், இந்த இருக்கிற பெரிய பெட்டலை முடிச்சேன்னா தான் இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க அந்த மிடில் பெட்டலை நான் முடிக்க முடியும். அப்போ இங்க இருந்து எடுத்துக்கிறேன், 2வது பெட்டல் பண்றேன். நான் வந்து லீஃபோட ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து எடுத்த சிங்கிள் பட்டன் ஹோலுக்கு அடுத்து 2 பட்டன் ஹோல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வேணும்னா ஃபர்ஸ்ட் மட்டும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ளை அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஃப்ளை எடுத்துக்கிட்டேன். ரைட் சைடில் நான் எடுக்கும்போது இப்போ எனக்கு ஷார்ப் எட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரலாக இங்கே வரணும். அப்போ லைட்டாக இறக்கி இந்த ஸ்டிச்சுக்கு கீழே வர மாதிரி இந்த இடத்துல இறக்கி நான் ஃப்ளை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லைனா ஒன்று மேலே ஒன்று நம்ம எடுத்த மாதிரி வரும். அந்த மாதிரி எடுக்காமல் அந்த கேப்பில் கரெக்டாக எடுக்கணும். ஒரு ஃப்ளைக்கும் இன்னொரு ஃப்ளைக்கும் நடுவில் இருக்க கேப் இங்கேருந்து இருக்கு, இந்த 2க்கும் இடையில இருக்க கேப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இங்க பாருங்க, இங்க இருந்து எடுத்து சின்னதா ஒரு ஃப்ளை ஸ்டிச், சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, அடுத்து சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, இங்க இருந்து எடுத்துக்கிறேன். இங்க எடுக்கும் போது இங்க பாருங்க, இந்த 2க்கும் நடுவுல இருக்க கேப்ல எடுத்துக்கிறேன். அப்பதான் நமக்கு ஃபினிஷிங்ன்றது பர்ஃபெக்டா கிடைக்கும். அது ஒரு தனி பெட்டலா நம்ம காமிக்கணும் இல்லையா, அதனால. ஸோ இதே மாதிரியே எல்லா பெட்டலையும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே இருக்க எல்லா பெட்டலுக்குமே வந்து ஃப்ளை ஸ்டிச் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 4 குட்டி லீஃப் மாதிரி பெட்டல் இருக்கு இல்லையா, அதுக்குமே நம்ம அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு நான் வேற கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரே கலரில் கொடுத்தோன்னா தெரியாது, அந்த குட்டி லீஃபோட இமேஜ் வந்து ஒரே கலரில் தெரியாது. எவ்வளோ மைனூட்டா போடுறேன் பாருங்க. இங்கேருந்து எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு பெட்டலையும் அதில் இருக்க சின்ன சின்ன 3-4 பெட்டலையுமே கரெக்டாக சென்டரில் கொண்டு வந்து எண்டு நாட் போட்டு விடுங்க. அடுத்தது எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும்.
ஸோ இப்போ இந்த குட்டி ஃப்ளாரையும் வந்து நான் 4 லீஃபையுமே கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் நீங்கள் என்ன ஸ்டெம் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கீழே இருந்து மேலே ஒரு பேக் ஸ்டிச் போட்டு இழுத்துட்டு செயின் ஸ்டிச்சு பேக் ஸ்டிச்சு பாதியில் வர மாதிரி கரெக்டாக ஸ்டெம் அப்ளை பண்ணுறேன். நான் அந்த ஸ்டெம்மை எந்த அளவுக்கு நான் டென்சிட்டி அதிகமாக எடுக்கிறேன்னு பாருங்கள். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டெம்மா ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ மேலேருந்து வளைஞ்சு வந்த ஸ்டெம்மு முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்கேருந்து வளைஞ்சு வர ஸ்டெம்மு நம்ம எடுக்கணும். அப்போ நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், இங்கேருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் இங்கேருந்து மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஒரு செயின் பேக்கு நல்லா வளைச்சி கொடுங்க இந்த ஸ்டெம்மை. அப்பதான் நடுவுல வர கேப் வந்து கரெக்டா ஃபினிஷ் பண்ணி நீங்க அடுத்தது எடுக்க முடியும். இப்போ நான் இது வரைக்கும் கொண்டு வரேன் பாருங்க. இங்க ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு இங்க பாருங்க, இங்க செயின் ஸ்டிச்சு பேக் ஸ்டிச்சு இதை எங்க கொண்டு போய் கரெக்டா வைக்கிறேன் பாருங்க. இந்த செயின் ஸ்டிச்சு சாரி ஆல்ரெடி ஸ்டெம் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு இடையில கொண்டு போய் கொடுத்து எண்டு நாட் போடுறேன் இந்த இடத்துல. அப்பதான் எனக்கு இந்த ஸ்டெம்மோட இது கண்டினியூ ஆகும். ரெண்டுக்கும் நடுவுல கேப் இல்லாத அளவுக்கு வரும். இப்போ பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல வந்துருச்சு பாருங்க. இப்போ இங்க எடுக்கும்போது நான் ஸ்டெம் என்ன பண்ணணும், இப்படி எடுத்துட்டு வரணும். ஏன்னா ஸ்டெம் வந்து இப்படிதான் எனக்கு வளைஞ்சு தொங்குற மாதிரி இருக்கு. அப்ப இங்க இருந்து எடுத்து இந்த உள்ள ப்ரீவியஸா ஒரு செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஸ்டெம் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுல பேக் ஸ்டிச் கொடுங்க. ஸ்டெம்மோட டென்சிட்டி கரெக்டா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மேல மேல எடுத்தே போடுங்க. அப்பதான் வந்து அடர்த்தியா இருக்கும். ஃபினிஷிங் பாருங்க, ஹரிசான்டலா ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் நான். அப்பதான் வந்து இப்படி ஒரு கிளை வளைஞ்சு தொங்குது, இங்க ஒரு கிளை வளைஞ்சு வருது, கரெக்டா இருக்கும். அடுத்து வந்து இந்த பெட்டல் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃப்ளை ஸ்டிச் மட்டும்தான் அப்ளை பண்ண போறோம். எப்படி அப்ளை பண்றோன்னு பார்க்கலாம். இப்போ இதோட சென்டர் பார்ட்டை கரெக்டா டிசைட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் சென்டர் இருக்க பெட்டலை போடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னா அது நம்ம சென்டர் வரைக்கும் கவர் பண்ணாதான் லெஃப்ட் ரைட் வர பெட்டல்ஸ் வந்து பெர்ஃபெக்டா நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். போயிட்டு எண்ட் நாட் போடுறேன். அடுத்து இந்த பெட்டல் எடுக்கிறேன். கரெக்டா இந்த கேப்ல கொடுத்துட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரியே இந்த பக்கம் வரதையும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
இப்போ அவுட்லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்ல வேணாலும் கொடுத்துக்கலாம், சில்க் த்ரெட்ல வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு லைட் கிரீன் கலர் எடுத்துட்டு அதில் வந்து நான் சில்க் த்ரெட்ல தான் அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் வந்து நான் பட்டன் ஹோல் டு பட்டன் ஹோல் செயின் ஸ்டிச் கொடுக்கல, குட்டி குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்து தான் அந்த ஷேப்பை கவர் பண்ணுறேன். அதே மாதிரி நீட் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் நமக்கு அவுட்லைன் எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணுறோமோ அப்போ தான் அதோட ஷேப்பு பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இதே மாதிரி நான் ஃபுல் இமேஜுக்குமே செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடுறேன். இதே மாதிரியே ஃபுல் இமேஜுக்கும் அவுட்லைன் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கெல்லாம் அவுட்லைன் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து உள்ள இருக்க பெட்டலுக்கு நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க பெட்டலுக்கு 4 பெட்டலுக்கும் நான் கொடுத்து முடிச்சேன்னா தான் வெளியில ஓவராலா இருக்கிறதுக்கு வந்து என்னால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வெளியிலையும் கொடுத்துட்டு உள்ள கொடுக்கலாம், பட் அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டா வருமா என்னன்னு தெரியாது. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள இன்சைட்ல இருக்க பெட்டல்ஸ்க்கு கொடுத்துட்றேன். அப்படியே இங்க போய் இந்த பக்கம் வெளியில இருக்க பெட்டலை முடிச்சுக்கிறேன். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் கவர் பண்ணிக்கிறேன். முடிச்சுட்டு அவுட் சைட்ல இருக்க பெட்டர், அதுக்கு இடையில இன்னர்ல வர பெட்டல் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து இதே கலர்ல அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே அவுட்லைன் கொடுத்துட்டேன். கடைசியா இது கொடுக்குறேன் பாருங்க. நீட் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல இருக்கு பாருங்க. நம்ம கொடுக்குற அவுட்லைன்ல தான் நம்ம போடுற ஸ்டிச்சோட ஃபினிஷிங்கே பர்ஃபெக்டா இருக்கும். இந்த கனெக்ஷன் வந்து பர்ஃபெக்டா கொடுத்தோம்னா தான் ஃபினிஷிங் கிடைக்கும். இங்க எடுத்து லூப்பை வந்து ப்ரீவியஸ் ஸ்டிச்ல இருந்து எடுக்கிறேன். லூப் 1, இங்க லைட்டா பிசுறு இருக்கு, அதை கரெக்டா கீழே இழுத்து விட்டுக்கலாம். நீடில கரெக்டா அந்த இடத்துக்கு நேரா வச்சு இழுத்து விடுங்க. ஸோ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல எனக்கு ஒரு ஃப்ளை ஸ்டிச் முடிச்சிருக்கேன் பாருங்க. கீழே இருக்க லீஃப் தனியா, இதுல தனியா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃப்ளை ஸ்டிச் தான். இங்க ஸ்டெம்முக்கு மட்டும் நான் ஸ்டெம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கான சிம்பிள் ஸ்டிச் இதுதான். தேங்க்யூ.